வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. ஒரு புது காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆண்கள்னா வந்து அழுவ மாட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஆண்கள் கேமரா முன்னாடி வந்து அழுகிறதுக்கு தயங்காத ஒரு காலகட்டம். அதாவது ஆண்கள்னா அழுவக்கூடாதுன்னே சொல்லலை, அந்த உணர்ச்சிகள் வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இன்னைக்கு வந்து ஓவரா மீடியா முன்னாடின்னு கூட பார்க்காம வந்து உடஞ்சு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து ஜெயம் ரவியோட அந்த இன்டர்வியூ பார்க்குறப்போ நம்மளுக்கு நிறைய மிக்சட் எமோஷன்ஸ் இருந்துச்சு. பொதுவாக ஒரு பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிசுகிசுக்கள் பேசுறதில்ல, பட் அது பொது வெளிக்கு வந்துட்டா அது சமூகத்தை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பாரிக்கிட்ட எப்போவுமே இந்த மாதிரி தலைப்புகள் வச்சு கேள்விகள் கேட்கறது, அதை குறித்து பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்க சிரிக்கிறீங்க? என்ன அரகஜாவா? என்ன இது? ஓ மை காட், தெரியலையேங்க. ஸ்டிக்கர் போட்டு ஏங்க என்னங்க அரகஜான்றதுனா என்னங்க அது? தெரியல, எனக்கு தெரியலங்க. கோட் இருக்குது, கஜகஜா தெரியும், அதெல்லாம் அரகஜா. சரி, ஓகே, ரைட். இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தயக்கம், ஒரு கில்ட் இருக்கும் நம்ம அதை பற்றி. ஆனால் அதில் எல்லாருமே அதை பற்றி வந்து டயலாக் வருது பாரு. சமூக வலைதளங்கள் ஒரு விஷயத்த பார்க்குறாங்கன்னா அது கொடுத்த ஆளாளுக்கு நம்ம பேசுகிறப்போ அதை நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ண தேவையில்ல. அதை பார்த்தா நம்மளுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதன் மூலியமாக வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம ஏதாவது ஒரு கருத்து, ஒரு நல்ல விஷயம் சொல்லி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதால தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இதுவை. நீங்கள் ஆமாம், ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிருக்காரு. என்னங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். புரியுது, இன்னும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே புரியுதா? சரி, ஓகே. நம்ம இதாக கண்ணாடி போட்டு இன்டெலெக்சுவலாக மாறலாம் பார்த்தா முடியல. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையா? ரைட்டு. ஸோ பேசிக்காக அவர் ஜெயம் ரவி ரொம்ப சோகமாக அதை கொடுத்துருக்குறாரு. அந்த எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா 40 நிமிஷத்துக்கு மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து கிக் பண்ணுவேங்கிறாரு, இது பண்ணுவேன், பார்த்துக்கலாண்டாங்கிற. அப்புறம் தான் செய்வனை வச்சுட்டேன், சூனியை வச்சுட்டாங்கலாம் சொல்கிறாரு, ரத்த வாந்தி எடுக்கிறேங்கிறாரு. ஸோ மனுஷன் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காருன்னு நல்லாவே தெரியுது. அந்த 40 நிமிஷம் இன்டர்வியூவில் 3 முறை எந்திரிச்சு போயிட்டு வேற வராரு. அந்த எந்திரிச்சு போகிற டைமில் வேற காம்ப்ரமைஸ்னு ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ இதெல்லாம் நிறைய நடந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா டைம் ஸ்கேல் இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன, இது எப்படி நம்ம மக்கள் அணுகணுங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜெயம் ரவியும் அவருடைய மனைவியும் வந்து பிரிகிறாங்க. அவங்க பிரிங்கிறாங்க அப்படிங்கிற உடனே அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே அந்த தகவல் கிசுகிசுனா வருது. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. அதுக்கப்புறம் ஒரு சில நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடகியாக இருக்கக்கூடிய கனிஷா அப்படின்னு சொல்கிற ஒரு, அவங்களும் இந்த திரை சார்ந்ததுல பாடகியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் ஜெயம் ரவி அவர்களும் ஏதோ கல்யாணத்துக்கும் இதுக்கும் வந்தாங்கல்ல. அது இப்போ இப்போ ஒரு ட்ரெடிஷன் போல். அது யாரையோ கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்துக்கு போகிறது வர்றது இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷன் சொல்கிறேன் நான். ஸோ வராங்க. அது மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில், அது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் இவர் வந்தார். அவங்க அதுக்கு மேட்சிங்காக கலரில் அந்த கலர் கான்செப்டும் என்ன எவ்வளவோ தெரியல, எல்லாரும் ஒன்றா தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. இது வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே வந்து ஒரு கல்யாணத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த கல்யாணத்துக்குள்ள அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதுல இருந்து அவங்க தங்களை விடுவித்து கொண்டு அதுக்கப்புறம் வேற ஒரு இல்லற வாழ்க்கையை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா அது யாரும் வந்து கொச்சைப்படுத்தி பேச போறது இல்லை, தவறா பார்க்கப்படுறதும் இல்லை. ஆனா ஒரு கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்கன்னே வச்சுக்கோமே. பட் அஃபிஷியலா அவங்க டிவோர்ஸுக்கோ அஃபிஷியலா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கல அப்படின்னா அதுக்கு நடுவில் இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வர்றதுங்கிறது வந்து அது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். அதை யாரும் செய்யவும் கூடாது. அந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து ஜெயம் ரவி அவர்கள் இந்த கனிஷாங்கிற பெண்மணியை கூட்டிகிட்டு வந்து பண்ணுறாரு. இது வந்து கரெக்டானு பார்த்தா ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். ஜெயம் ரவி அவர்கள் இன்னைக்கு நீங்கள் அழுகிறதுக்கு காரணம் அன்னைக்கு நீங்கள் பண்ணது தான். இதுதான் உண்மை. நீங்கள் எல்லாரும் வந்து ஆண்கள் பாவம் அப்படின்லாம் உங்களை வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் உங்கள் சைட்லேருந்து. உங்கள் மனைவியை நீங்கள் முழுமையாக அஃபிஷியலாக விவாகரத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு வாழ்க்கை துணையை தேடி நீங்கள் போகிறத யாருமே இங்கே தப்பு சொல்லலை. ஆனால் உங்களுடைய கல்யாணம் வந்து முடிவுக்கு வராமல் இருக்குது. அஃபிஷியலாக அதுக்கு எந்த வித எண்டிங்கும் இல்லை. அதை அஃபிஷியலாக முடிக்கிறதுக்கான முயற்சிகள் தொடங்குறதுக்கு முன்னாலேயே நீங்கள் வேற ஒரு உறவை வந்து புதுப்பிச்சு கொண்டு வரதுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக தான் பார்க்கப்படும். நான் 2 வருஷமா பிரிஞ்சிருக்கேன், நான் 5 வருஷமா பிரிஞ்சிருக்கேன், பல வருஷமா நான் பிரிஞ்சிருக்கேங்கிறதெல்லாம் அது உங்கள் விளக்கணும். அந்த வியாக்கியானத்தை எல்லாத்தையும் நீங்கள் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, 1 இயர் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தாவே, ஒரு வீட்டில் இல்லைங்கிற ப்ரூஃபை சப்மிட் பண்ணாவே டிவோர்ஸ் வந்து
அதுக்கு ஈஸியா தகுதியானவர்கள் தகுதியானவர்கள். ஏன்னா அதான் பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு வருஷமா ஒன்னா இல்லைன்னா அப்புறம் என்ன பேச்சுவார்த்தை இல்லை அவங்களுக்குள்ள, எப்படி சேர்த்து வைக்க முடியும்? 2 பேரும் ஒன்னா இருக்கும், அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இல்ல பிரிஞ்சு ஒரு சும்மா சில மாசங்கள் தான் ஆகுதுன்னா நீதிமன்றம் இது கொடுக்காது, டிவோர்ஸ் கொடுக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா கவுன்சிலிங் அனுப்புவாங்க. கவுன்சிலிங்ல சில பேர் சேர்ந்துட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து இங்க அலையறதுக்கு பதிலாக அவங்களுடைய பேச்ச பைய வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் ஒரு வருஷத்துக்கு மேல நாங்க பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது உண்மையா இருக்கும் பட்சத்தில் தாராளமா நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி தாராளமா நீங்க வந்து பிரிஞ்சு போயிடலாம். இப்ப நீங்க உங்களுடைய மனைவியை பிரியக்கூடாதுன்னு யாராவது சொல்றோமா? சத்தியமா கிடையாது. முடிந்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையில ஒருத்தவங்களோட கமிட்மெண்ட்ல போனோம்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு உண்மையா இருக்கணும். அப்படி அது இருக்க முடியாத ஒரு சூழல் அவங்க தரப்புல இருந்தோ உங்க தரப்புல இருந்தோ ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்படுது அப்படின்னா அதை வந்து அஃபிஷியலா முடித்து கொள்றது தான் 2 பேருக்குமே சரியான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் அந்த உறவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். முடியவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை முறித்து கொள்வது தான் நியாயம். இதுதான் கரெக்ட். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? முடியவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏன் முறிச்சுக்கல? முறிச்சுக்காம இருக்கிற காலகட்டத்தில் எதுக்கு நீங்க இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு வரீங்க? இல்லைங்க, சில இடங்கள்ல எப்படி ஆகும், இந்த கேஸ்ல சில இடங்கள்ல எப்படி ஆகும்னா, ஒருத்தரை கேப்டிவேட் பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த டிவோர்ஸ்க்கு போனாலும் அவரை அப்பயும் விடாம இன்னும் கொஞ்சம் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரக்தின்னு ஒன்று ஏற்படும். விரக்தியில ஏற்பட்டாலும் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரக்கூடாது. இப்ப பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? நீங்க அஃபிஷியலா வேற ஒரு பொண்ணை வந்து நான் வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் யார் பண்றது? நீங்க தானே பண்ணிருக்கீங்க. ஜெயம் ரவி தானே பண்ணது. அந்த பொண்ணு பண்ணுச்சா? இல்லையே, நீங்க பண்ணீங்க. நான் வேற ஒருத்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நீங்க பண்ணீங்க. அஃபிஷியலாக நீங்கள் பண்ணோடனே அப்போ மக்கள் மத்தியிலேருந்து எதிர்ப்பு வரதானே செய்யும். என்னதான் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நபர் வேற ஒரு பெண்ணோட போயிட்டு இந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறது பண்ணுறது, அது பப்ளிக்காக போகிறது வர்றது, அதுவும் ஒரு செலிபிரிட்டியாக இருந்துட்டு இந்த வேலையை பண்ணும் பொழுது நிச்சயமாக மக்கள் உங்களை நோக்கி கேள்வி கணைகளை வீசத்தான் செய்வார்கள். இதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த ஒரு தவறை செஞ்சதுனால இப்போ அது பேக்ஃபயர் ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பேக்ஃபயர் ஆயிருக்குங்கிறது அவருடைய ஜெயம் ரவி அவருடைய அந்த பேட்டியை பார்த்தாவே நிறைய பேருக்கு உணர்ந்திருப்பீங்க. மனுஷன் ரொம்ப உடஞ்சு போயிட்டாப்புல. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறதா என்ன கொடுக்குறாருன்னா, நாங்கள் ரொம்ப வருஷமாகவே பிரிஞ்சு தான் இருக்கோம். அதாவது இவரும் அவங்களோட மனைவியும் ரொம்ப வருஷமாக பிரிஞ்சிருக்கிறோம். அவருக்கு 4-5 வருஷமாக நான் பிரிஞ்சு தான் இருந்தேன். இப்போ வர இது இல்லை சொல்கிறீங்க, அப்போ நான் எங்கெங்கேயோ தங்கன்னே போனோன்னே அதெல்லாம் நீங்கள் பேசுனீங்களான்னு சொல்கிறாரு. ஸோ மீனிங் என்னென்னா, என்னைக்கோ நான் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டேங்கிறதான் அவர் சொல்ல வராரு. ஸோ மோர் தேன் லைக் 3 to 4 இயர்ஸாக அவர் வந்து அவங்க மனைவியோட இல்லை அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வராரு. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த பொன்னியின் செல்வன் படம்லாம் நடிக்கும் போதும் கூட அவர் மோஸ்ட் ப்ராபப்ளி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதான் அப்படிதான் நினைக்கிறேன். பொன்னியின் செல்வனை மாட்டின நேரம் காலம் பாருங்க எப்படி போட்டு பொழக்குதுன்னு பாருங்க. இதுக்கு தான் அதில் நடிக்கக்கூடாதுங்கிறது. சரி விடுங்க, அது ஏதோ கர்மா இஸ் அ பூமராங் அப்படிங்கிற மாதிரி தமிழர் விரோத படங்களில் நடிக்கும் பொழுது அந்த மாதிரியான சில இதுல எல்லாம் சிக்கி சினாபனம் ஆகிறது இயற்கையாகவே போகுது. நான் இருந்தாலும் நிஜமாவே சொல்கிறேன், நீங்கள் ஆண் பாவல் சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுறாங்கன்னு சொன்னீங்க. ப்ராமிஸாகவே ஏதோ நிறைய ஆண்களுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை வந்து ஒருத்தர் மூலியமா பார்த்ததுனால தான் ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்படி போடுறாங்கன்னு தான் தோணுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அவர் அழுதது இதெல்லாம் பார்க்கணும் நமக்கே கஷ்டமா தான் இருக்கு. பட் இதுல என்ன தப்புங்கிறத நம்ம பார்க்கணும்ல. உங்க மனைவி சரியில்லை, அவங்க குடும்பம் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நீங்க வந்து இப்போ ப்ரெஸ் மீட்ல கொடுக்குறீங்க. இப்போ நான் அதுக்கு நான் வரேன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு இவர் தரப்புல ஜெயம் ரவி தரப்புல சொல்றாருன்னா, ஓவர் கண்ட்ரோலபிளான ஒரு மாமியார் வீடுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. மாமியார் வீடுங்கிறதுக்கும் போலீஸுக்கும் வந்து ஒரு தொடர்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வண்டியான்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் இருந்திருக்கு போல, இவருக்கு அப்படி தான் இருந்திருக்கு போல. ஏன்னா அவர் சொல்றது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்துச்சுன்னா ரொம்ப தப்பான ஒரு இதில் போய் மாட்டியிருக்காரு. என்னன்னா பேங்க் அக்கௌண்ட் கூட சுயமாக வச்சுக்க கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஃபேமிலி இருந்திருக்காங்க. இதை வந்து உறுதியும் படுத்திடலாம். ஏன்னா ஜெயம் ரவி அவருடைய பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் அவங்க மாமியார் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதுல வந்து குடும்பம்னு வந்துட்டதுக்கு அப்புறம் இண்டிவிஜுவலா எதுக்கு பேங்க் அக்கௌண்ட்னு சொல்றாங்க. அவங்க குடும்பம்னு வந்துட்டதுக்கு அப்புறம் இண்டிவிஜுவலா எதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறாங்க. இது என்ன மாதிரியான உளவியல்? பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது இண்டிவிஜுவல் வச்சுக்கிறதுக்கு ஆனால் 1000 காரணங்கள் இருக்கு. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கிறதும் பிரச்சனை கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா குடும்பம்னு வந்துருச்சுன்னா பர்சனல் அக்கௌண்ட்டே வச்சுக்க கூடாதுன்னு ஒரு உளவியல்ல அந்த லேடி பேசுறாங்க.
பிரதமரா இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஆதார் கார்டுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. அந்த என்ன அளவுக்கு மாதிரியான ஒரு தவறான அப்ப அதுலயே அவங்களோட அந்த பேட்டிலே தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பேரன் வந்து 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கானா, 10th எக்ஸாம்லாம் எழுதுறேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த பப்ளிக் எக்ஸாம்ல என்ன 10th ஒன்றும் புரியல. நம்மளுக்கு ஆமா, ஏதோ தனியா அந்த பையன் படிச்சு 10வது எழுதுறாப்லையா என்னன்னு தெரியல. சரி, எதுவா இருந்தாலும் அப்பா இந்த மாதிரிலாம் அழுது இருந்தா எந்த பையனுக்கும் மனசு வேதனையா தான் இருக்கும். ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவங்க குடும்பத்தோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா, அவர் ஜெயம் ரவி அழுகிறதுல வந்து அழுகிறதுக்கான அது மாதிரி தான் இருக்கு. மனுஷனை அவ்வளோ பெரிய மனுஷனையே வந்து இவங்க வந்து உடச்சு அழுக வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சரஸ் மென்டாலிட்டி இவங்களுக்கு இருக்குமானா இருக்கும்னு தான் படுது. காரணம் என்னன்னா, இது இன்னைக்கு வச்சு மட்டும் நம்ம கணிக்க தேவையில்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு நடிகர் வந்து ஜெயம் ரவியை பற்றி பேசும்போது, விக்ரம் தான் வந்து ஜெயம் ரவி கையில் காசே இருக்காதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ ஜெயம் ரவி கூட லைட்டாக சிரிச்சுட்டே போயிடுவார். என்கிட்ட எதுவுமே இருக்காது, பாக்கெட்ல இருந்து நம்ம தான் வந்து சில்லறை கேட்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. அப்பயே நான் யோசிச்சேன், என்ன லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறேன், கோடிகள்ல சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், ஒரு கோடிகள்ல சம்பளம் வாங்குற ஒரு கையில வந்து ஒரு கார்டு இருக்காதா, ஒரு 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 காசு இருக்காதா, அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி அவர் எப்படியா இருக்க முடியும் அப்படின்னு நான் வந்து பொய் சொல்றாங்க போல அப்படின்னு. பட் அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எம்பாரசிங் ஃபேஸ் வந்து அவர் வைப்பாரு. நான் பார்த்து ஒருவேளை அது உண்மையா, நான் அப்ப உண்மையா நினைச்சதுன்னா ரொம்ப கஞ்சப்பலா இருப்பாரோ அப்படின்னு அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ரொம்ப கஞ்சனா இருப்பாரோ ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். ஆனா இப்ப வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அவர் கையில பணமே இல்லாம பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. முழுக்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு, நான் எது வந்தாலும் நான் உள்ள வரணும், எல்லாத்துலையும் நான் இன்வால்வ் ஆகணும், ஒரு சின்ன செலவு வந்தால் கூட எதுக்கு எங்க போய் இந்த செலவு பண்ண, முழுக்க ஒரு சந்தேக பார்வையில போட்டு அணுகிறது பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு யாரா இருந்தாலும் ஒரு ஆணுக்குன்னு ஒரு இருக்கணும். ஒரு வெளி உலகம்னு ஒரு ஆண்களுக்கு எப்பவுமே அது இல்லைன்னா ஆண்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. வெளி உலகம் எந்த ஆணுக்கும் தேவை. அவர் என்ன ஜாப்ல வேணாலும் இருக்கும். நான் வந்து லாயலிட்டி முக்கியம். ஒரு குடும்ப வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை தவறாம ஒரு ஆண்மகன் நடந்துக்கணும், அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா ஒரு ஆண்மகனுக்கு வெளி உலக தொடர்பும் வெளி உலக நட்பும் அது சார்ந்த சிந்தனைகளும் இருக்கணும். அதை வந்து மனைவிகள் வந்து தடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சிந்தனையில நம்ம ஒரு போராட்டத்துக்கு போறோம், ஒரு இதுக்கு போறோம், ஒரு களத்துக்கு போறோம், ஒரு நிகழ்வுக்கு போறோம் வரோம் அப்படின்னா, இப்ப மனைவிகள் வந்து போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நான் கண்டேன்னு தடுத்துக்கிட்டு இருந்தா யாருக்கு வந்து இது இருக்கும்? கண்டிப்பா வந்து அது யாராலையுமே இருக்க முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு மனைவி வந்து இந்த விஷயத்துல வந்து சப்போர்ட்டிவா, அது வந்து கணவர்களும் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு, நான் சும்மா இந்த கிரிக்கெட் விளையாட போறேன், இந்த டென்னிஸ் பேட் விளையாட போறேங்கிறது மட்டும் வச்சுக்காம, உண்மையாகவே சொசைட்டிக்கு தகுந்த மாதிரியான சோசியல் குரூப்ஸை வளர்த்துக்கணும், வேற ஏதாவது ஒரு விஷயமா வளர்த்துக்கணும். சில்லறத்தனமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை சின்ன பையலா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. மனைவியும் உங்களை வந்து ஒரு சின்ன பையலாட்ட தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஏன்னா இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணிக்குவாங்கன்னா, ஆமா சண்டே நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு என் பொண்டாட்டி அனுமதிக்க மாட்டேங்கிறான்னு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, உன் புருஷன் பாரடி ரோட்ல சின்ன பசங்களோட சில்லற பையலாட்ட விளையாண்டுட்டு இருக்கான்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது வந்து மனைவி வந்து அனுமதிக்கணும், அவங்க வந்து அவரோட நட்பு வட்டத்தோட போறது. ஆனா உங்க நட்பு வட்டம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் மெச்சூரான நட்பு வட்டமாக இருக்க வேண்டும். நீங்க கேம்ஸ் விளையாடுறது வேற, பிளே பண்றது வேற, அதை சில்லறத்தனமா பண்ணக்கூடாது. உங்க வயசுக்கு ஒத்த நபர்களோட நீங்க போய் விளையாடுறது ஒண்ணு. காலனியில இருக்க பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்க தம்பிகளா விளையாடலாம்னு சொல்லிட்டு சின்ன பையன் சில்லற பையன் வந்து அவனே அவங்க கூப்பிட்டு இருப்பாங்க, டே ஒழுங்கா கேட்ச் பண்ண மாட்டேடான்னா இது வந்து கண்டிப்பா எந்த மனைவியும் அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த பேலன்ஸா கரெக்டா ஒரு ஆண்மகன் பார்த்துக்கணும். இப்போ இதுல இவர் எங்கேயுமே இவர் வெளியே விடாம பண்ணாம, இப்போ ஒரு ஆக்டரா இருக்காரு, ஒரு 10 டைரக்டர்கிட்ட கதை கேட்கணும், 10 ப்ரொடியூசரை போய் சந்திக்கணும், மற்ற ஆக்டர்களோட எல்லாம் போய் பேசணும், பழகணும், சோசியலைஸ் பண்ணணும். இது இல்லாம அப்ப எல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் அவங்க செலவு பண்ணாலும் இன்னொரு நாள் நம்ம செலவு. இதுதானங்க ஆண்களுக்குள்ள என்னங்க, ஒரு முறை செலவு ஒருத்தர் பண்ணாருன்னா இன்னொருத்தர் வரும்போது அவர் செலவு பண்ணுவார். இந்த ஒரு இது இருக்கும். இப்போ போகும்போதெல்லாம் கையில எதுவுமே செலவு பண்ணாமே உட்காந்துக்கிட்டு இருந்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ இவர் வந்தால் ஒரு பேட் இமேஜ் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு கஞ்சான்னு நினைப்பாங்க, இல்லை வந்துட்டு ஒரு பொண்டாட்டி கேட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு. கண்டிப்பாக அவரோட இமேஜ், ஜெயம் ரவியோட இமேஜ் வந்து அங்கே பப்ளிக் ஸ்பேஸில் அடி வாங்கிட்டே தானே இருக்கும். இது வந்து கெரியர்லையும் அடி வாங்கும்ல. பப்ளிக் இமேஜில் வந்து பேர் அடி வாங்குதுன்னா கெரியரில் அவர் என்ன தான் ஹிட்டு கொடுத்தாலும் என்ன தான் இது பண்ணாலும் அந்த நெகட்டிவிட்டி அவர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஆணுக்கு வந்து அவங்களுடைய ஸ்திரத்தன்மையே கேள்விக்குறியாக்கிறோம். ஸோ அப்படி தான் ஜெயம் ரவிக்கு நடந்திருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஒரு டார்ச்சரஸ் லைஃப்ல வந்து ரொம்ப நாளைக்கு இருந்த நபர் இதை முடிச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்திருக்கணும். ஆனால் ஜெயம் ரவிக்கு அது இல்லை. குழந்தைங்க ஒரு காரணம், மேபி பாச போராட்டமா இருக்கலாம், வேற என்ன காரணமா வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிளி அவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது
குழந்தைங்க அவங்கள வச்சு பிளாக்மெயில் பண்றது, அவங்கள காட்ட மாட்டேங்கிறது, பார்க்க விடாம பண்றதெல்லாம் அவர் சொல்லி அழுகுறாரு. ஸோ மேபி ஒரு அப்பாவா நம்ம இப்போ போய் பிரிஞ்சோம்னா நம்ம பையன் என்ன நினைப்பான், நம்ம பொண்ணு என்ன நினைக்கும், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு மாதிரி தத்தளிச்சிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல. அந்த குடும்பத்தில் வேற நிறைய பேர் போயிருக்காங்க போல. கல்யாணம் பண்ணி வரவங்க எல்லாம் இன்னொருத்தர் வந்து உட்காராரு, நான் அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டவன் அப்படின்னு. யோ நீ யாரு அப்படின்னா, இவருக்கு நான் சப்போர்ட்டிவா வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இவரு ரொம்ப நன்றிங்க, நீங்க வந்து எனக்கு நன்றி சகலையோ சிரிக்க கூடாது. பட் உண்மையிலே சிரிப்பா இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. என்னடா குடும்பம் அது அப்படின்னு இருந்துச்சு. இல்ல தன்னுடைய தந்தை தாய் தன்னுடைய சகோதரர் யாருமே கல்யாணத்துக்கு வந்து ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணல, வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. ஸோ அந்த 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 மகாராஜா குடும்பத்துக்குள்ள போய் நீங்க மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். அது மகாராஜா குடும்பமா இருந்தவங்க பரவாயில்ல, அது மகாராஜாவுடைய சென்னை பங்களாவா இருந்தனால வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. இவர் அதையும் மீறி நான் கட்டினால் இந்த பெண்ணை தான் கட்டுவேன்னு இவர் சொல்லலைங்கிறாங்க. ஏதோ அவங்க வந்து விரிஸ்ட் எல்லாம் இது பண்ணிட்டாங்களா, பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இவரோட கையை வெட்டிட்டாங்களா இல்லை அவங்க கையை வெட்டிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அப்படிலாம் ஒரு திருமண பந்தத்துக்குள்ள யாருமே போகக்கூடாது. யார் அது பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து வேண்டான்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த காரணத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அதை வந்து இழுத்து பிடிச்சி பண்ணுறதெல்லாம் வந்து ஒத்தையோட 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குடும்பத்தில் மித்தவங்கலாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இழுத்து பிடிச்சி நீங்கள் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. பட் இவங்களுக்குள்ளேயே அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. ஒருத்தர் வந்து வேணாங்கும் போது ஒருத்தர் வந்து நான் வந்து கையெடுத்துக்குவேன், இது பண்ணிக்குவேன், அது பண்ணிக்குவேன். இது பசங்களும் நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருக்கோம், பொண்ணுங்களும் நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம இது மாதிரி பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் விளங்காது. பிளாக்மெயில் பண்ணி எந்த ரிலேஷன்ஷிப்லையும் போகாதீங்க. இது நமக்கு தெரியாது எது உண்மை எது போயின்னு. ஸோ இப்போ சொல்கிறத வச்சு நம்ம முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் கொடுத்த ப்ரெஸ் மீட்லாம் வந்து நான் அன்பான கணவர் அன்பான மனைவி அப்படிலாம் மாறி மாறி பேசிக்கிட்டவங்க தான். ஸோ இதில் எது உண்மை போயின்னு எனக்கு தெரியல. இப்போ பிரிஞ்சுக்கிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் பழிய போடலாம். இதோட உண்மைத்தன்மை எனக்கு தெரியல. யார் கையெடுத்துக்கிட்டா யார் கையெடுக்கலன்னா தெரியல. பட் ஜெயம் ரவி என்ன சொல்கிறாருன்னா ஒரு பிளாக்மெயில் மூலமாக தான் என்னை வந்து இது பண்ணிட்டாங்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் முன்னாடி வந்து சொன்னது வந்து ஜெயம் ரவி தான் வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு அடம்பிடிச்சாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல. பட் ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி, அந்த பணக்கார ஃபேமிலிக்கு வாக்கப்பட்டு போகிறாரு ஒரு ஆரம்ப காலகட்ட நடிகராக இருந்த ஜெயம் ரவி. அதுக்கப்புறம் ஜெயம் ரவியோட மார்க்கெட்டும் நல்லா மேலே போயிட்டு தான் இருந்துச்சு. ஜெயம் ரவி நிறைய சம்பாரிச்சாரு. அந்த சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் இந்த குடும்பமே எடுத்துக்கிச்சுங்கிறது தான் அவருடைய கம்ப்ளைண்ட். தான் சம்பாரிச்ச எல்லாத்தையும் எடுத்தது மட்டும் இல்லாமல் தனக்கும் அதில் எதுவுமே பங்கு கொடுக்காம தன்னை ஒன்றும் இல்லாமல் ஆட்களாகவே வச்சுக்கிட்டு தன்னை பயன்படுத்தி இவங்க வளர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் என்னால் எதுவுமே இல்லாமல் நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ பேசிக்காக இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது அந்த குடும்பம் முழுக்க முழுக்க ஜெயம் ரவியை உரிந்து குடித்து விட்டார்கள்ங்கிறது தான் விஷயம். இது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்குள்ளே வாக்கப்பட்டு வந்த எல்லா மாப்பிள்ளைகளுமே அது இன்னொரு எனக்கு ஒன்றும் புரியல. அது என்ன பையன் வீட்டுக்கு தானங்க பொண்ணு வருவாங்க, இது என்னங்க உல்டாவா இருக்கு? வீட்டோட மாப்பிள்ளை மாதிரிங்க, அந்த மாதிரிங்க. அது என்ன கான்செப்ட்? இது சொல்ல மறந்த கதை அந்த மாதிரி கான்செப்ட். இப்படிலாம் ஒரு கான்செப்ட்ல தயவு செஞ்சு ஆம்பளையா இருக்கேன் எவனும் கல்யாணம் பண்ணாதீங்கடா. இதை நான் சொல்றேன். பி எ மேன். எவ்வளோ ஆஃபர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க. சில பேர் அப்படிதான் சொன்னா கேட்கறது இல்லை. இவருக்கு ஒரு கல்யாணத்தை ஒரு காலக்கட்டு பண்ணலான்னு பட்டோம்னா இத்தனைக்கும் அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப விரும்புறாங்க. நீங்களும் கமெண்ட் செக்ஷன் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன் தலைவர் எல்லாமே ரெடியா தான் இருக்கு. மந்திரத்தை ஓதி தாலியை கையில கொடுத்தா 2031 வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. 31 என்ன ப்ராஜெக்ட்? எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், கோல் இருக்கும். எனக்கு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியை பலமுறை நான் சொல்லிவிட்டேன். ஒரு குடும்பஸ்தனா சீக்கிரம் ஆயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. ஒரு மீம்ல பார்த்தேன், guys if you have skipped your marriage and you are in your late middle 30s அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டைவர்ஸை வந்து தாண்டிட்டீங்க, அதை வந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. அதை பார்த்தோம் ஹை அப்பா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்னு சொல்லி என்கரேஜிங்மெண்டா இருந்துச்சு. பேசாம இருங்க. அதாவது தமிழர்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இளமையில கல்யாணம் பண்ண தேவையில்லை. பட் பருவ வயசு கரெக்டாக வரும் பொழுது ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 வயசு கொஞ்சம் உங்களோட வேலையிலையோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்லையோ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டேஜ் வருவீங்க. அப்படியே முழுசாக செட்டில் ஆகிட்டுலாம் கிளிக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்களுடைய அந்த மேரேஜ் வயசு வந்து இந்த 27, 28, 30, 35க்குள்ளே வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு ஸ்டேபிளான ஒரு இதில் ஆண்கள் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டாக. 35 தாண்ட சிக்கல், அது நம்ம சொல்கிறோம். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பண்ணுறது தான் பயாலஜிக்கலாகவே அவங்களுக்கு சிறந்தது. பேசிக்காக சொல்லணும்னா 25 வயதுலேருந்து 23 ஒரு 26, 27, 28க்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் திருமணத்துக்குள்ளே போகிறது தான் பயாலஜிக்கலாகவே உங்களுக்கு ஏற்ற பருவம். ஸோ புரிஞ்சுக்கோங்க.
சரி, இப்போ என்ன ரொம்ப லேட்டாக போக 35 தாண்ட 30க்கு மேலே தாண்ட உங்களோட எக்ஸோட அந்த ஃபெர்டிலைசேஷன் ரேட் குறைய ஆரம்பிச்சிடும். எக்ஸ் வந்து அதிகமாக இருக்காது வயிற்றுல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பேர் இதெல்லாம் மகப்பேறு இதுக்கெலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்புறம் ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது அதில். ஸோ மேக்ஸிமம் பெண்கள் வந்து 23 அந்த 28 அப்படிங்கிற அந்த ஸ்கேலுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான ஏஜ் ஃபார் செட்டிலிங் டவுன். ஸோ இதை வந்து எல்லா ஒரு நபர்களும் செய்யணும். ஏன் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஆந்திராவில் பார்த்தீங்களா சந்திரபாபு நாயுடு 40,000 ரூபாய் கொடுக்குறேன்றார். ஆனால் பெண்கள்லாம் பாருங்க, நாங்கள் என்ன வந்து எங்களோட அடுப்பா இல்லைங்க, இப்பெல்லாம் அடுப்பா இது எங்கள் பிள்ளைய சுமக்கிற இடுப்பா அப்படிலாம் கேட்கறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் சந்திரபாபு நாயுடு எந்த அளவுக்கு தெலுங்கர்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தால் அவங்களோட இனத்தோடைய எண்ணிக்கை குறைய தொடங்கினத கணக்கில் வந்த உடனேயே அவர் 4வது குழந்தைக்கு போறாரு. 4வது குழந்தைக்கு 40,000ங்கிறாரு. புரியுதா? அப்ப எல்லாரும் 4வது குழந்தைய பெத்துக்கணுங்கிறத என்கரேஜ் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம தாங்க அதை பண்ணோம். தமிழ்நாடு அதை விட கம்மியா இருக்கு. இவங்க இன்னும் வந்துட்டு குழந்தை பெத்துக்க போறவங்கள்ட்ட 2வது குழந்தைக்கு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு ஆயிராங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு தெரியுமா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல குழந்தை பெத்துக்க போறவங்களை வந்துட்டு கேவலங்கலமா பேசுறது, 2வது குழந்தைக்கு போனா கேவலங்கலமா பேசுறது, அவங்க கூட இருக்கப்போ உனக்கு வலிக்கலை அடி அப்படின்னு பேசுறது, அதுக்கப்புறம் பிரெக்னன்சி பிறந்தா காப்பட்டியை சொருகி விடுறது, இந்த மாதிரி பல இடங்கள்ல கேசஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இது என்ன அன்அஃபிஷியலா நடக்குது எல்லாம். கேட்டா அப்படிலாம் இல்லைங்க, சொல்லாமலாம் போறது இல்லைங்க. ஆனா சொல்லாம போடுறீங்கன்னா பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்களே, என்ன நடக்குதுங்க? இங்க பாப்புலேஷன் ஃபுல்லா குறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆந்திரால பாருங்க, 4வது குழந்தை பிறந்துக்கிட்டா 40,000 சொல்லி என்கரேஜ் பண்றாரு. அவ்வளோ சலுகைகள் அனௌன்ஸ் பண்றாரு. அதே போல மெட்டர்னிட்டி லீவை வந்து ஆண்களுக்கும் கொடுக்குறாரு. புரியுதா? குழந்தை பிறந்தா நம்மளும் தானே பார்க்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆண்களுக்கும் வந்துட்டு மெட்டர்னிட்டி லீவு அதெல்லாம் கொடுக்குறாரு 2 மாசத்துக்குன்ட்டு. அப்போ குழந்தைய அதிகமாக பெற்றுக்கோங்கிற கான்செப்டில் ஆந்திராவை கொண்டு போகிறாங்க. நம்ம சரி ஜெயம் ரவிக்கே வருவோம், ரொம்ப போயிட்டு இருக்கு. இல்லை, நானே அந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அந்த மேட்டர். ஸோ பேசிக்காக என்னென்னா, இதுதான் திருமணம், இதுதான் ஒரு ஆரோக்கியமான திருமணங்க. 2வது திருமணம்ங்கிறது எனக்கு இவர் காம்பேட்டிபிலிட்டியாக இருப்பாரா, அவருக்கு நான் காம்பேட்டிபிலிட்டியாக இருப்பாராங்கன்னு இந்த காம்பேட்டிபிலிட்டி மேட்ச் பார்த்துக்கிட்டே காலத்தை ஓட்டிடக்கூடாது. பேசிக்கா என்ன, 2 பேருக்குள்ள ஒத்து வருது, அவங்க 2 பேருக்குள்ள அன்பு வருது, போட்டு பாத்தீங்களா, போயிட்டே இருக்காங்க, வந்து எல்லாம் கரெக்டா இருக்கு, இவங்க ஒத்து வருவாங்கன்னு ஒரு 2 பேருக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு கோ ஃபார் இட். அதுக்கு அடுத்து குழந்தை பிறக்கும், முழுக்க கவனத்தை குழந்தையில செலுத்துங்க. இதுதான் இயற்கையில உலகத்துல எல்லா உயிரினங்களும் செய்யறது. குழந்தைய வளர்த்தெடுக்கிறதுலையும், குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுலையும், குழந்தைக்கு ஒரு ஸ்திரமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கறதுலையும் கவனத்தை செலுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் எல்லாம் காணாமல் போயிடும். பட் இங்கே பல ஃபேமிலிஸ் வந்து அதை செய்யறது இல்லை. ஏன்னா இந்த சொசைட்டி கிட்ட சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுக்கப்படுது. கல்யாணம் பண்ணிடுவாங்க, குழந்தை பிறந்துடும், டூர் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே சுற்றி பார்க்கணும், ரோட் ட்ரிப் போகணும், என்ன அப்ராட் இமயமலையில ஏறணும், ட்ரக்கிங் போகணும், பைக் ரைட் போகணும். பைத்தியக்காரங்களா நீங்களா? இல்லை எனக்கு கேட்குறேன், இதை பேசும்போது சில பேருக்கு வந்து அது ஒரு டிராவல் லைஃப். உண்மையிலே சொல்கிறேன், நீங்களா முட்டாளா? இது மனித வாழ்க்கையே கிடையாது. இது மனித வாழ்க்கையே கிடையாது. செட்டிலிங் டவுன் இஸ் ஹியூமன் லைஃப். நீ உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நீ பயணிக்கணுமே ஒழிய இந்த கேளிக்கை கலையிறது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். என்டர்டைன்மெண்ட் நம்மளை சுற்றி இல்லாத என்டர்டைன்மெண்ட்டா? உன் சொந்த ஊருக்கு போ, இது பண்ணு, விவசாயம் பண்ணு, ஏதாவது நியூஸ் சேனல் பாரு, ஏதாவது டிவி பாரு, ஒரு சினிமா தேட்டருக்கு போ, சுற்றி என்கேஜ் பண்ணிக்கோ. குழந்தை இருக்குன்னா குழந்தையோட விளையாடப்போ, ஒரு பெட் அனிமல் வள. உனக்கு டைம் பத்தாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறதான். அதுக்கப்புறம் வந்து வெளியூரில் சுற்றி பாருங்க. அது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கணும். நிறைய பேர் அதுதான் லைஃப்னு ஒரு மாதிரி உளவியலை வளர்த்துக்கிட்டு சேமிப்பு எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு ஒரு சொத்து வாங்கு, நிலம் வாங்கு, தங்கம் வாங்கு, அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லை. அப்படியே போட்டோம், இதுக்கு டூருக்கு போகிறோம், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும். இன்ஸ்டா கிரிட் நல்லா இருக்கணும். இன்ஸ்டா கிரிட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு அதில் வந்து கொடியை நம்ம நட்டணும். அதில் அவங்க போடுறது எல்லா நாட்டுக்கும் கொடியை நட்டிட்டாங்களா? நட்டு என்னடா பண்ண போகிற? என்ன அம்பாசிடர் ஆகிட்டியா? என்ன ஆகிட்ட? சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்து யார்கிட்ட சொல்ல போகிற? மனித வாழ்க்கை 60 வருஷமோ 80 வயசு வரைக்கும் வாழ்கிறோம். சரி 100 வருஷமே வாழ்கிற. 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொடியில் இந்த நாட்டில் இருந்துலாம் வந்து உனக்கு அஞ்சலி செலுத்த போகிறாங்களே அவனாது? இல்லை, நீ எவ்வளோ நாடுக்கு போனாலும் நீ தான் மோடியை பீட் பண்ண முடியுமா? லைக் யூ கான்ட் டு இட். ஸோ பேசிக்காக என்னென்னா, இது வந்து அற்பத்தனமான வாழ்க்கைன்னு இருக்கு பாருங்க. இந்த அற்பத்தனமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் நாசமாக போவீங்க. ஸோ இவங்களோட லைஃப்லையுமே இவங்க மாறி மாறி சொல்லிக்கிட்டதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பெண்மணி அவரோட மனைவி வந்து அளவுக்கு அதிகமான எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, எக்ஸ்பென்சிவாக லைஃப் ஸ்டைலை வந்து எங்கே வெளியில் போனாவே வந்து நான் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு பில் வைக்கிறது, போகிறது வர்றது,
இந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவான லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க பழகுனாங்க. ஜெயம் ரவிக்கும் அது வந்து ஒத்தே வரல அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நிறையா பேசப்படுது, விமர்சனிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போனால் அது ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலே கிடையாது. அது இப்படி பண்ணவன் எவனுமே நல்லா வாழவும் மாட்டான், வாழவும் முடியாது. கண்டிப்பாக பிரச்சனையில் வந்தால் மாட்டுவீங்க. ஏன்னா ஹியூமன் மைண்டு வந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஸோ போதுங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு மனுஷனாக ஒரு ஆணாக வளர்த்துக்கணும். உங்களோட குடும்பத்துக்கு செக்யூராக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் ஓவராக ஆடக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து ஜெயம் ரவியும் அவரோட குடும்பமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தான். ரெண்டாவது, இந்த சோசியல் மீடியாவில் ஓவர் எக்ஸ்போசர், நாங்கள் அப்படிப்பட்ட மனைவி, நாங்கள் இப்படி, இது மாதிரி பேசிக்கிற அத்தனை பேரும் நாசமாக தான் போவேன். இப்போ புரியுதா? அந்த அடுத்தவனோட பார்வைக்கு நம்ம வந்து கண்ணு போடுங்கிற கான்செப்ட் மட்டும் நான் சொல்லலை. பட் அடுத்தவங்க பார்வைக்கு நாங்கள் அப்படிப்பட்டவங்க, நாங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்குவோம். என்ன பேசியிருக்காங்கன்னு போய் பாருங்க. இவங்க 2 பேரும் என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு அவங்களோட பல இன்டர்வியூலாம் எடுத்து பாருங்க. மாமியார் மருமகனை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க போய் பாருங்க. போல்ஸ் அபார்ட் போய் பாருங்க. அதெல்லாம் இப்போ போய் பாருங்களேன், சிரிப்பாக வரும் உங்களுக்கு. என்ன நடிப்புடா, உலகமாக நடிப்புடான்னு இருக்கும். இதுதான் பிரச்சனை. இந்த வேலையை பண்ணாதீங்க யாரும். பி ப்ராக்டிக்கல். இதுதான் அது ஆண்கள் இதில் புரிஞ்சுக்கோங்க. அதே போல் ரூல்ஸ் வந்து செட் பண்ணணும். நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் தோக்குறீங்கன்னா நீங்கள் என்ன வாக்கப்பட்டு போகிறீங்க? அதான் சொல்கிறேன், நீங்கள் வாக்கப்பட்டு போனால் நீங்கள் தான் கண்ணை கசிக்கிட்டு உட்காந்துருக்கணும். தென் நீங்கள் தான் கண்ணை கசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்கள் வந்து இப்படி வாழ முடியாது. நம்மளுடைய உளவியல் அதுக்கு அனுமதிக்காது. சும்மா நீங்கள் ப்ராக்டிக்கல், நீங்கள் வந்து இது ஃபார்வர்ட் திங்கிங்கு, நாங்கள் வந்து வி ஆர் ஆல் ஃபெமினிஸ்ட், சிவனுடைய அவதாரம் அது நாங்கள் பார்க்குறோம் பாருங்க அப்படின்லாம் போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் தான் ஒரு கண்ணை கசிக்கிட்டு உட்காந்துருக்கணும். பி எ மேன். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது தயவு செஞ்சு மண்டையில் ஏற்றுங்க. இந்த கிறுக்கைங்க நடுவில் சொன்னதெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. எங்கள் இதில் முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆண்கள் வந்து அழுகக்கூடாதும்பாங்க. எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க, கண்ணை கசிக்கிட்டீங்க, கண்ணத்தோட. ஆண்கள் அழுகக்கூடாதுங்க. ஏன் அழுகக்கூடாது? அந்த எண்ணம் மண்டையில் இருந்தால் தான் முடிஞ்ச வரைக்கும் நீ அழுகக்கூடாதுங்கிற இடத்துல நிற்ப. அப்போ தான் உன்னுடைய உள்ள தைரியம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா நம்மளை பிரேக் பண்ணுற அளவுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் நம்மளை சுற்றி. எல்லா ஆண்களும் ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். வி வில் ஃபேஸ். ஆண்களுக்கு தலை விதி இதுதான். நம்ம கண்டிப்பாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். எதிர்பாராத இடங்களில் போய் நம்ம மாட்டுவோம். உலகமே நமக்கு எதிராக கூட திரும்பும், மதிக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் அவ்வளவும் வரும். ஆனால் பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆனினா நீ ஆம்பளை இல்லைன்னு மண்டையில் ஏற்று. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆண் வந்து தன்னுடைய அந்த ஸ்திரத்தன்மையிலேருந்து உடையாமல் இருப்பது தான் ஒரு ஆணுக்கு வந்து மரியாதையை பெற்றுத்தரும். ஸோ இப்போ ஜெயம் ரவி பண்ண இந்த வேலை என்பது பிரேக் டவுன் ஆகிறாரு. சிலர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆண் பிரேக் டவுன் ஆகிறது இயல்பு தான், இயற்கை தான், ஸோ வாங்க எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி வைப்போம் அப்படின்னா அப்படி வச்சின்னா எப்படா எல்லாம் மதிப்பாளுங்க? எப்படி ஒன்று மதிப்பாளுங்க? பேசிக்கலி இதுதான் நடக்கும். சைபர் புல்லிங்கிறது கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்குங்க. யாரு எவ்வளோ ஒருத்தி அவ என்ன பண்ணாத புல்லிங்க? பேசிக்கலி வந்து தப்பு செஞ்சிருக்க நீ, அதுக்கு நீ அனுபவிக்கணும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தப்பு செய்யாத பலரையுமே சைபர் புல்லிங்கில் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த கட்சிக்கு ஆகாதுன்னா அந்த கட்சிக்காரன் வந்து புள்ளி பண்ணுவான், இந்த கட்சிக்கு ஆகாதுன்னா அந்த கட்சிக்காரன் புள்ளி பண்ணுவான். இதெல்லாம் அரசியலில் பார்த்துட்டு தானே இருக்கோம். பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆனோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ ஜெயம் ரவி பிரேக் ஆனது வந்து ஒரு ஆண் வர்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியல. பட் ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் என்பது கொடுக்கப்படுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஜெயம் ரவியோ இல்லை அத்துல் சுபாஷ் மாதிரியான நபர்களோ இருக்கிறாங்க, ஆதாரங்களாக வாழ்ந்து வருகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்னென்னா நான் என்ன திரும்ப சொல்லுவேன் என்னென்னா, ஜெயம் ரவியோட ஆரம்ப காலகட்ட பல பிள்ளைகள் இவருக்கு இந்த இடத்த கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ வெறும் பெண்கள்லாம் பண்ணிட்டாங்கன்னா பெண்கள் பண்ண விட்டுட்டீங்க நீங்கள். ஒரு மாமியார் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு விடுற அளவுக்கு ஒரு மருமகனா நீங்கள் இருந்ததுக்கு யார் தப்பு? ஒரு மாமியாரோட டாமினன்ஸில் மாட்டிக்கிற அளவுக்கு ஒரு மருமகனா ஒரு ஆண்மகனா இருந்தது யாருன்னு தவறு? ஏர்னிங் யாரு? நீங்கள். என் அக்கௌண்ட்டில் நீ காசை போடுன்னு சொல்கிறதுக்கு துணிவு இல்லாமல் போனது யார்? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் கல்யாணம் இருக்குது, நான் கல்யாணம் இருக்குது, நான் நினச்ச ஒரு அக்கௌண்ட் எனக்கு ஆரம்பிச்சிக்க முடியாதா? பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கு யாரோடைய துணிவு தடுத்துருச்சு? ஒரு பேங்க் அக்கௌண்ட் என் பேரில் இருக்கு, என்ன பண்ண முடியும்? ப்ரூஃப் இருந்தால் போதும், போய் அவ்வளோதான். ஒரு ஆதார் கார்டு, ஐடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல வேணும் அக்கௌண்ட் போட்டு கொடுத்துருவான். அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு என்னோட சேலரி அனுப்புங்கன்னா கம்பெனிக்கார இல்லை நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவான்.
கம்பெனிக்காரன் சேலரி ப்ரொடியூசர் வந்து சேலரி அங்கே அனுப்ப போறாரு. கரெக்டா? இது யார் தப்பு? அது இல்லை நீ அங்கே வாங்கவே கூடாது என்ன பண்ணிடுவாங்க? குழந்தைய கத்தி வச்சு இது மிரட்டுவாங்களா? அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. இறங்கி போனீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலயும் அப்படிதான். நீங்க வந்து இப்படி கீழே அப்படி குனிஞ்சு ஏறுங்க அப்படின்னீங்கன்னா அப்புறம் ஏறாம இருப்பானா? குனியாம நிற்கும் போது தாவி வந்து தட்டி விட்டு மேலே ஏறுற உலகம் இது. இதில் நீங்கள் குனிஞ்சு படுத்து தரையில் படுத்து கிடந்தீங்கன்னா ஏறிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் தரையிலேயே படுத்து கிடந்தேன், என் மீது யாரும் மரியாதை இல்லைன்னா தரையில் படுத்த நிமிடமே உன் மரியாதை போயிருச்சு. என்ன யாரும் மதிக்கலன்னா என்னைக்கு ஒரு ஆண்மகன் தலை குனிறானோ அன்னைக்கே அவன் மீது இருக்கக்கூடிய மரியாதை உடஞ்சிச்சுன்னு அர்த்தம். எதற்கு நீ உங்க பக்கம் நியாயம் இருக்கு, உங்க பக்கம் தர்மம் இருக்குன்னா நீ எதுக்கு தலை குனிறீங்க? இவ்வளவுதான் விஷயம். இதுல ஆண்கள் வந்து தெளிவா இருங்க தயவு செஞ்சு. உங்க ஃபேமிலி, யுவர் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில நீங்க இல்லை, குடும்ப தலைவன். ஸோ அதை மண்டையில் ஏற்றுங்க. ஸோ அந்த ஒரு ஆண் தன்மையே இல்லாமல் நம்ம சொசைட்டியில் எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ உண்மையான பேராண்மையை வளர்த்து கொள்ளுங்கள். பேராண்மை படத்தில் நடித்தா மட்டும் பத்தாது. பேராண்மைன்னு படத்தில் நடித்தா மட்டும் பத்தாது. புரியுதா? அந்த பேராண்மை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு அவர் தனி ஒருவனா நிற்கிறாரு. அதையும் சரி விடுங்க, நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் மனுஷனை வாட்டி எடுக்க. ரைட். ஸோ அவருக்கு ஒரு ஜெயம் வேணும். அவருக்கு ஒரு ஸோ பேசிக்காக என்னென்னா இதுதான் இஷ்யூ. நீங்கள் ரொம்ப இறங்கி போயிட்டீங்க, இப்போ அவங்க ஏறி அடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இனிமேல் ஏறி அடிச்சிங்கன்னா அவங்க இறங்கி போவாங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த கொஞ்சம் ஏறினதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? காம்ப்ரமைஸ்னு ஃபோன் கால்ஸ் வருதா? ஸோ இதான் நடக்கும். ஸோ ஆண்கள் வந்து இறங்கி போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்காதீங்க. சிலர் சொல்லுவாங்க மனைவிடம் தோற்றுவிடு, வாழ்க்கையில் ஜெயிப்பாய். இதெல்லாம் இந்த முட்டாள்தனத்தெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. மனைவியும் கணவனும் முதல்ல போட்டியாளர்கள் இல்லை, இதை மண்டையில் ஏற்றுங்க. ஒரு மனைவி உன்னை போட்டியாளராக நினைக்கிறாலாம், அவள் உன்னுடைய மனைவியாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு மனதில் ஏற்று. இவ்வளோதான் விஷயம். எந்த ஒரு மனைவியும் கணவனை போட்டியாளராக பார்க்க மாட்டா. ஸோ மனைவியிட தோக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனே உன்னுடைய குடும்பம் சரியான குடும்பம்னா வரவே கூடாது உனக்குங்க. உன் மனைவி கண்டிப்பாக உன்னுடைய வளர்ச்சிக்கும் உன்னுடைய முன்னேற்றத்துக்கும் துணை நிற்கிறவளாக தான் இருப்பாளே ஒழிய உன்னை ஒரு போட்டியாளராக பார்த்துட்டு நீ மனைவியிடம் தோற்றுவிடு. பெண்கள்கிட்ட ஆலோசிக்கணும். ஏன்னா பெண்களோட வே ஆஃப் தாட் வந்து வேறு, ஆண்களோட வே ஆஃப் தாட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். பெண்களுடைய வே ஆஃப் தாட் வந்து உமன் சென்ட்ரிக்காக இருக்கும். ஒரு குடும்பத்துடைய ப்ரையாரிட்டிஸை மையப்படுத்தி இருக்கும். ஸோ ஒரு பெண்ணுடைய குரலையும் கேட்கணும், பெண்ணுடைய ரெக்கமெண்டேஷனை நம்ம உள்வாங்கணும். பட் நம்ம குடும்பத்தை ஓன் பண்ணணும், நம்ம தான் குடும்பத்தை வழி நடத்தணும். ஸோ அப்போ அந்த குடும்பம் வந்து நல்லபடியாக போகும். சிலர் ஃபெமினிஸ்ட்டுக்கு வந்து இல்லை என்ன ஒரு ஆண் ஒரு குடும்பத்தை வழி நடத்துறது அப்படின்னு நீங்கள் எல்லாம் 1000 நொனாட்டியம் பேசலாம். பட் உங்களுடைய ஒரு 150 ஆண்டு கால ஃபெமினிசம் சொசைட்டி எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு போய் பாரு. எங்களோட 10,000 ஆண்டு வரலாறு மனித சமூகத்தை மேலே தான் கொண்டு வந்துருக்கு. இதில் சில பிழைகள் இருக்கலாம், ஆனால் டிக்ளைன் கல்ச்சர் வந்ததில்லை. ஆனால் இங்கே இன்னைக்கு என்ன நடந்துட்டுருக்கு? எவனோ குழந்தை பிறக்குது, எங்கெங்கேயோ மாற்றி வளர்க்குறாங்க, அப்பா பேர் தெரில, ட்ரக் அடிக்ட் கூட்டம், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னா ட்ரக் அடிக்ஷன் வருது. கரெக்டாக? அப்பா அம்மா ஒழுங்கா இல்லைன்னா பசங்களும் ஒழுங்கு இல்லை, க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான். ஒரு ஒழுங்குமுறை இல்லாத குடும்ப கட்டமைப்பு. இன்னைக்கு எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணி உடச்சி எது ஹியூமனிட்டியோட பேசிக் ஸ்ட்ரக்சரோ அதுக்குள்ளேயே பூந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை, ஆணும் பெண்ணும் போட்டி, பொறாமை. என்ன ஆண் வளர்கிறார் பெண் வளருன்னு, பெண்ணுடைய வளர்ச்சி வேற ஆணுடைய வளர்ச்சி வேற, ரெண்டையும் போட்டு முதல்ல கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க. ஆணுக்கான துறைகளில் ஆண் கண்டிப்பாக வளரணும், பெண்ணுக்கான துறைகளில் பெண் கண்டிப்பாக வளரணும். அதுக்காக பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் பேசலை, இதையும் புரிஞ்சுக்கோங்க. சிலர் வந்து அந்தளவுக்குலாம் இறங்கி அடித்து பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. பெண்கள் வேலைக்கு போங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குடும்பத்தை இழந்து விட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஒரு ஆண்னால நீங்கள் எவ்வளோ நீங்கள் தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் ஒரு பெண் தன் குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆணால் முழுமையாக பார்த்துக்க முடியாது. ஆண்கள் பயாலஜிக்கலாகவே அதுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது, பெண்கள் பயாலஜிக்கலாகவே அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டவர்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களுடைய பயாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுடைய இயற்கை நமக்கு கொடுத்த சில கட்டமைப்புகளையும் உள்வாங்கி ஒரு குடும்பம்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்து வழி நடத்துங்க. ஒரு சம ஸ்பேஸை பகிர்ந்துக்கோங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் இல்லைன்னு முடிவு பண்ணால் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போகாதீங்க, அந்த பந்தத்துக்குள்ளே போகாதீங்க. காமத்தை மையப்படுத்தி காதலும்
காமத்தை மையப்படுத்திய குடும்ப வாழ்க்கையும் நிலைக்காது. ஸோ காமத்தை மையப்படுத்திய எந்த விஷயமுமே வந்து பிரச்சனைக்குள்ளே தான் போகும். ஜெயம் ரவிக்கு அதான் நடந்திருக்கு. ரைட். வந்து அந்த அம்மா, அந்த கனிஷாங்கிற அந்த அம்மா வந்துட்டு அவன் பாடகரான். அவங்க பாடகர்னு மட்டும் சொல்கிறதில்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து பெரிய பெரிய துயரத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், என்னை ஹராஸ்மெண்ட் பண்ணாத என் குடும்ப உறுப்பினர்களே என்னை ஃபுல்லாக ஹராஸ் பண்ணலாம். அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என் குடும்ப உறுப்பினர்களே முழுக்க ஹராஸ் பண்ணாங்க. எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க போல். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வேறு யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட வந்து பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் அந்த பேபி வந்து இறந்துருச்சு போல். அதுக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் காரணம்னு அவங்க சொல்கிறாங்க. வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன். ஸோ அது அந்த துயரம், இந்த ஹர்ட்டிங் இதெல்லாம் போய் அவங்க வந்து ஏதோ ஆன்மீகம் அது இதுன்னு உள்ளே போயிட்டாங்களாம். ஹீலிங், ஸ்பிரிச்சுவல் என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங்கில் இவர் உள்ளே வராராம். இவரை ஸ்பிரிச்சுவலாக அவங்க ஹீல் பண்ணும் பொழுது தான் அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஆமாம், ஹீலிங்கில் போய் ஃபீலிங் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி போட்டு இப்போ வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு சிலர்லாம் வந்துட்டு கடிச்சு கொதறனதுனால அவங்க வந்து இதுக்கு மேலே என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க. பிரேக்கப் பண்ணோன்னா இவர் பிரேக் ஆகிட்டார். புரியுதா? ஸோ ஜெயம் ரவி இன்னும் ஒரு விஷயத்தில் தெளிவு வரல அவருக்கு. வாழ்க்கையில் அவர் என்ன தப்பு செஞ்சாரோ அதே தவறு தான் ரெண்டாவது வாழ்க்கையிலையும் அவர் பண்ணுறாரு. யார் டிசைட் பண்ணுறா பாருங்க பிரேக்கப்பை? புரியுதா? அதுக்கப்புறம் யார் பிரேக் ஆகிறா பாருங்க. நீங்கள் குனிஞ்சுக்கிட்டே குட்டிங்க இருந்தீங்கன்னா உங்களை உருட்டு விட்டு போயிடுவாங்க எல்லாம். ஸோ உங்கள் அப்பா அம்மா என்ன உங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, பி எ மேன். ஸோ இதுதான் வந்து ஒரு இதாக, இது உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் இல்லை, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். ஒரு ஆண் மகன்னா என்னங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறளை எடுத்து படியுங்கள். திருக்குறளில் ஆண் என்றால் என்னன்னு, ஒரு ஆண் எப்படி நடந்துக்கணும்னு வரிசை பிரகாரம் அவர் சொல்லி வச்சிருக்காரு அதிகாரங்களில். போய் படிங்க. அதே போல் குடும்பம்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் போய் படிங்க. உங்களுக்கு ஒரு கான்டெக்ட் கிடைக்கும். அந்த கான்டெக்ட் படி வாழ ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் தப்பு நடந்தாலும் அப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி போயிடுவீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் மாட்டிக்காதீங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கலாம் வேணா, நம்மளோட முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லபடியான வாழ்க்கை அமையும் அனைவருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக. கண்ணை கசிக்கிட்டு இருக்க தேவையில்லை ஆண்கள். ரைட். கேரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து அவர் வேறு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்ல. இல்லை கண்டிப்பாக நடிக்க மாட்டேங்கிறாரு. டிவோர்ஸ் வர வரைக்கும் டிவோர்ஸ் வந்துடும். ரொம்ப சுலபமாக டிவோர்ஸ் வரும். அவங்க அதான் எல்லாத்தையும் அவங்களாம் பிடிங்கிட்டாங்களே, இனிமேல் உங்ககிட்ட என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிவோர்ஸை துரிதப்படுத்தி டிவோர்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை துணைவியாக இருக்கக்கூடிய பெண் கண்டிப்பாக யாராவது உலகத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து வரும்போது கல்யாணம் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஐ கேன் க்யூர் ஹேர், ஐ கேன் ஹீல் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இந்த ஹீலரு அது இதுன்னு போய்ட்டு யாரையும் வந்துட்டு போயிட்டு போகாதீங்க. அவங்க உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். சில பேர் அந்த ஒரு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளக்காரிகள்லாம் ட்ரக் அடிக்டாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவளுக்கு போய் இன்டர்வியூ எடுத்து சில சேனல் கீழே கமெண்ட்ஸில் அது கொஞ்சம் அவளுக்கு அழகாக இருந்தாலுங்கன்னா கீழே கமெண்ட் போய் பார்த்துருக்கீங்களா? நான் ஒன்றை பார்த்துக் கொள்கிறேன் தோழி. நீ என்ன பார்த்துக்குவ? ஒரு ட்ரக் அடிக்ட் போய் என்ன நீ பார்த்துக்குவ? உனக்கு ஒரு தகுதி வேணாம்? ஒரு ட்ரக் அடிக்ட்டு ப்ராஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கவளை போய் நீ என்ன பண்ண போற? ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு முட்டாள்தனமாக இருக்காதீங்க ஆண்கள். சிம்பிளாக இருக்காதீங்கடா. ஏன்டா சிம்பிளாக இருக்கீங்க? இதுதாங்க சிம்பு. நிறைய பேர் இருப்பாங்க சிம்பாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சிம்பிங் கல்ச்சரை தயவு செஞ்சு போட்டு வெறுக்கணும் ஆண்கள். ஒரு பெண் பின்னாடி சுத்துறது, ஒரு பெண் பின்னாடி போறதுங்கிற அந்த கல்ச்சர்ல இருக்காத. நீ உன்னை தகுதிப்படுத்திக்கிட்டே வா. அதுதான் உன்னை வந்து தகுதிப்படுத்தும். அதுதான் உனக்கான லைஃப் பார்ட்னரை கரெக்டாக நீ தேர்வு பண்ணுறதுக்கான ஒரு இடத்த கொடுக்கும். ரெண்டாவது, லைஃப் பார்ட்னரை தேர்வு பண்ணுறீங்கன்னா உனக்கும் அவங்களுக்கும் மன ரீதியான தாட் ரீதியான ஒரு நட்பு இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா மட்டும் திருமண வாழ்க்கைக்குள்ளே அந்த பெண்களை தேர்வு பண்ணுங்க. சும்மா நீங்கள் வந்துட்டு இஷ்ட போக்கில் வந்துட்டு இவங்க வசதியாக இருக்கிறாங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படிலாம் நீ போய் பண்ணிட்டீங்கன்னா 1000 பிரச்சனை வரும். இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இவங்களுக்கு நம்ம தாட் ப்ராசஸ் கரெக்டாக. இப்போ இவர் என்னன்னா, இவர் நடிகராக இருக்காரு. ஸோ இவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஒய்ஃப்னு இவர் பார்த்துருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. இவர் நடிகராக இருந்துட்டு இவர் மேலே சந்தேகப்படுற ஒய்ஃபை போய் கல்யாணம் பண்ணால் எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? கல்யாண மாலை அந்த படத்தில் வர மாதிரி அப்படிதான் போயிடுச்சு. உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்புல. பார்க்கறதுக்கு நமக்கும் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி தவறான முடிவுகளை தயவு செஞ்சு ஆண்கள் யாரும் எடுக்காதீங்கிறதுக்காக தான் ஒரு அவேர்னஸாக இவரை பயன்படுத்தி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இதில் அவர் அதிகமாக பயன்படுத்துனது சைபர் புல்லிங். இதில் சைபர் புல்லிங் இது எப்போ வரும்னா, இப்போ இவர் ஒரு தவறு செய்கிறாத அதை எடுத்து சுட்டி காட்டி பேசிட்டு இது தப்புன்னு சொல்கிறது சைபர் புல்லிங் கிடையாது. ட்ரூ.
சைபர் புல்லிங்னா என்னன்னா, இப்போ இந்த ஒரு கான்டெக்ட்ல வருது, இதை பேசுகிறோம், கடந்து போகிறோம்னா அது வேற. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களையே போட்டு அடிக்கிறது, அவங்க ஃபோட்டோ மார்க் பண்ணுறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, குடும்பத்தில் இருக்கவங்களை பேசுறது, கெட்ட வார்த்தையில் பேர் பேசுறது, மிரட்டுறது, கேவலப்படுத்துறது, இதையே தொடர்ச்சியாக பண்ணும்போது அவங்களுக்கு மன ரீதியான ஆல்ரெடி அவங்கலாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மைண்டில் இல்லாதனால தான் உடஞ்சி விழுகிறாங்க. அப்படி உடஞ்சி விழுகிறவங்கள இன்னும் போயிட்டு இந்த மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க விட்டுருவாங்க. அதில் சூசைட் அட்டெம்ப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சைபர் புல்லிங் பண்ணிக்கிட்டு இந்த சூசைட் அட்டெம்ப்ட்டுக்கெலாம் ஒருத்தவங்களை புஷ் பண்ணி தள்ளுறவங்களெல்லாம் அது ஆக்சுவலாக ஒரு க்ரைம். அந்த க்ரைம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வெளிநாட்டில் சுற்றிட்டு இருக்கவங்களெல்லாம் கொஞ்சம் கேஸ் பண்ணி என்னன்னு பார்த்து பிடிச்சி வரும்போது தூக்கி ஒரு 4 முறை ஜெயிலில் உட்கார வச்சிங்கன்னா அடங்குங்க. ஸோ இது நீங்கள் பண்ணாமல் விட்டதுனால வந்து வேணா தான் இது. கவர்மெண்ட் வந்து அது கொஞ்சம் கணக்கு பாருங்கள். இவங்க என்ன யாரெல்லாம் சொல்கிறாங்களா, யாரெல்லாம் சைபர் புல்லிங் பண்ணியிருக்காங்களா, அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க மேலே ப்ராப்பர் போலீஸ் ஆக்ஷன் வந்து எடுங்க. அதே போல் இப்படி உட்காந்து கண்ணை கசிக்கிட்டு அழுதுட்டு இல்லாமல் யார் சைபர் புல்லி பண்ணாங்களோ அவங்க பேரை சொல்ல கூட துப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க மேலே ஒரு சைபர் இது கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் எடுக்க போது கவர்மெண்ட். அந்த வேலையை பண்ணுங்கள். ஸோ இதுதான் மேக்ஸிமம் சொல்கிறது. ரைட். ஒரு நெகட்டிவாக நடந்த ஒரு விஷயத்துலேருந்து பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா நன்றி.